காட்டுல சிம்பா அப்படிங்கிற ஒரு நல்ல சிங்கம் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் சிம்பா காட்டுல சுத்திக்கிட்டு இருக்கும்போது பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இந்த மழை எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. காட்டுல போய் சுத்தி பார்க்கலான்னு நினைச்சேன். ஆனா இந்த மழை என் மூடையே பாழாக்கிடுச்சு. அப்போ சிம்பாவோட பார்வை தூரத்துல இருக்கிற ஒரு மான் மேல போச்சு. அதிகமா பெஞ்சுக்கிட்டு இருந்த மழையில பாவம் அந்த மான் குளிர் தாங்காம நடுங்கிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ சிம்பா வேகமா ஓடி அந்த மான் கிட்ட போச்சு. யார் நீ இந்த காட்டுவாசி மாதிரி தெரியல. பக்கத்துல வந்த சிங்கத்தை பார்த்து மான் பயந்துகிட்டு சொல்லிச்சு. என் பேரு சிம்பா. என் காட்டு ராஜா திடீர்னு காணாம போயிட்டாங்க. ராஜா இல்லாததுனால காட்டில் ஒரு சமநிலையே இல்லாம போயிடுச்சு. நான் என் உயிரை காப்பாத்திக்க இங்க ஓடி வந்துட்டேன். மான் சொன்னதை கேட்டு சிம்பா மான கோவமா மேலையும் கிடியுமா பார்த்து கோவமா சொல்லுச்சு. சிம்பாங்கிறது சிங்கத்தோட பேரு. உனக்கு சிம்பான்னு பேர் வச்சுக்க எவ்வளோ தைரியம் உனக்கு? அப்படி சிம்பா சொன்னதை கேட்டு மான் நடுங்க ஆரம்பிச்சது. அப்போ சிம்பா சத்தமா சிரிச்சுக்கிட்டு அந்த மானை பார்த்து இப்படி சொல்லுச்சு. என்னை பார்த்து நீ கவலைப்பட தேவையே இல்லை. நான் மற்ற சிங்கங்கள் மாதிரி இல்லை. அதை விடு. உன் காட்டு ராஜா வர வரைக்கும் நீ என் காட்டுல தாராளமா இருக்கலாம். வா என் கூட. எனக்கு என் மூட் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சிம்பா அந்த மானை அதோட குகைக்கு கூட்டிட்டு வந்து 2 பேரும் அன்னையில இருந்து அந்த குகையிலேயே தங்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாள்ல சிம்பா மானுடைய அந்த நட்பு காட்டுல எல்லாராலையும் பேசப்பட்டுச்சு. ஒரு நாள் சிம்பாவும் மானும் 2 பேரும் காட்டுல சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சிம்பா பக்கத்துல ஒரு ஓநாய் வந்துச்சு. அந்த ஓநாய் இப்படி சொல்லுச்சு. எப்படி இருக்கீங்க மகாராஜா? நான் ரொம்ப நல்லா இருக்க புல்லு. நீ சொல்லு, உனக்கு எப்படி இந்த பாதை மறந்து போச்சு? மகாராஜா, எல்லா காட்டில் உங்களுக்கும் மான் நட்பை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. வரலாறுல செங்கமும் மானும் நண்பர்களாக இருந்து நாங்கள் பார்த்ததே இல்லை. உங்களுக்கு தெரியலையா? மான் கூட நட்பு சிங்கத்துக்கே அவமானம் தரும்னு. வரலாறை பற்றி நான் கவலைப்படவே மாட்டேன். எனக்கு என்னன்னா, சிங்மானு என்னோட நண்பன். இப்போ நீ போகலாம். பில்லு கோவமா அங்கிருந்து போயிடுச்சு. அது இன்னொரு ஓநாய் கிட்ட போய் சொல்லுச்சு. இந்த சிம்பா சிங்கத்தோட உலகத்துக்கே அவமானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஒரு மான் கிட்ட போய் நட்பான். அதெல்லாம் எப்படி முடியும் சொல்லு? நான் சொல்கிறேன், இதை நம்ம ஊதி பெருசாக்கி எல்லா காட்டுவாசிங்களை சிங்கத்துக்கு எதிராக திருப்பி விட்டுறலாம். தில்லு ஓநாய் சொன்னதை கேட்டு பில்லு ஓநாய் சிரிச்சுக்கிட்டு இப்படி சொல்லுச்சு. நீ சரியா சொல்கிறேன். இது நம்ம காட்டோட மான பிரச்சனையாச்சே. தில்லுவும் சிரிச்சுக்கிட்டே பில்லு கிட்ட இப்படி சொல்லுச்சு. நீ சரியா சொன்ன. மற்ற காட்டு ராஜாவுக்கு நம்ம காட்டில் இப்படி நடக்குது. நம்ம காட்டு ராஜா ஒரு சாதாரண மானம் கூட இப்படி எல்லாம் சுத்திக்கிட்டே இருக்குன்னு தெரிஞ்சுச்சுன்னா அவங்க பார்வையால நம்ம காட்டோட மானமே போயிடுமே. அப்போ அது கேட்டு பில்லு தில்லு கிட்ட சொல்லுச்சு. இன்னைக்கு நம்ம காட்டு எல்லா வாசிங்கள தெரியாம ஒன்று கூடவே நான் கிட்ட பேசுறேன். அப்புறம் இதை பத்தி சிம்பாவுக்கு கொஞ்சம் கூட தெரியவே கூடாது. தில்லு பில்லு சொன்ன மாதிரியே யாருக்கு தெரியாம எல்லா விலங்குகளையும் கூட்டிட்டு வந்துச்சு. அப்போ பில்லு விலங்குகளை பார்த்து சத்தமா இப்படி சொல்லுச்சு. காட்டு வாசிங்களா, உங்களுக்கே தெரியும் நம்ம காட்டு ராஜாவோட மண்டை குழம்பி போயிருச்சு. ஒரு மான் கூட அவங்க நட்பா வச்சிருக்காங்க. அது நம்ம காட்டுக்கே ஆபத்தா முடியும். பில்லு ஓநாய் சொன்னது கேட்டு அங்க நின்னுக்கிட்டு இருந்த யானை பில்லு கிட்ட சொல்லுச்சு. காட்டோட ரோஜா மான் கூட நட்புல இருந்தா உனக்கு என்ன அதுல எரியுது? ஐயோ யானை மாமா, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஒரு சிங்கமா இருந்து மான் கூட நட்பு வச்சுக்கலாமா? அது வீரத்துக்கே அவமானம். ஆனா சிம்பா இப்படியெல்லாம் பண்றது பார்த்தா அவங்கள யாருமே மதிக்கவே மாட்டாங்க. இதை பார்த்து மற்ற காட்டு ராஜா நம்ம காட்டு ராஜா மேல தாக்குதல் நடத்துவாங்க. பில்லு ஓநாய் சொன்னதை கேட்டு அங்க நின்னுக்கிட்டு இருந்த மீனும் நரி ரொம்ப கவலையா சொல்லுச்சு. அப்படின்னா நீ சொல்லு, நாம எல்லாரும் என்ன பண்ணணும்? நீங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து என் கூடவே நிக்கணும். என்ன நீங்க ராஜாவா ஏத்துக்கணும். சிம்பாவுக்கு நானும் சரிசமம் தான். ஓனாய் கூட சிங்கம் மாதிரி ஆபத்தானது, அதுவும் இல்லாம ரொம்ப புத்திசாலியானது. பில்லு சொன்னதை கேட்டு எல்லாரும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா யானை மட்டும் அத ஒத்துக்கவே இல்லை. உடனே யானை சிம்பாவை பாக்குறதுக்காக போச்சு. மகாராஜா, நீங்க இங்கிருந்து போயாகணும். சிம்பா யானை சொன்னதை கேட்டு ரொம்ப ஷாக்காய் கேட்டுச்சு. அப்படி எதுக்கு நீ சொல்ற? இது என்னோட காடு. நான் இந்த காட்டை விட்டு எதுக்கு போகணும் சொல்லு.
அப்போ யானை நடந்த எல்லா விஷயத்தையுமே சிம்பா கிட்ட சொல்லுச்சு. மகாராஜா, வெள்ளு ஓனாய் எல்லா காட்டு வாசிங்கள உங்களுக்கு எதிராக திருப்பி விட்டுருக்கான். அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க. எல்லாரையும் நீங்க தாக்கவே முடியாது. இங்கிருந்து போறது உங்களுக்கு நல்லது மகாராஜா. இத கேட்டதுமே மான் ரொம்பவே கவலைப்பட்டு அதோட நண்பனான சிம்பா கிட்ட சொல்லுச்சு. இதெல்லாமே என்னால் தான் ஆகிக்கிட்டே இருக்கு. நான் உங்களோட நண்பனாக இருக்கலண்ணா இதெல்லாமே நடக்கவே நடக்காது. நீங்கள் இந்த காட்டை விட்டு போக தேவையில்லை ராஜா. நானே இந்த காட்டை விட்டு போயிடுறேன். இல்ல நண்பா, நான் இந்த காட்டு ராஜா. இந்த காட்டு வாசிங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்தாலும் கூட ஒன்று மட்டும் அவங்களுக்கு தெரியாது. சிங்கத்தை எதிர்த்தா எல்லாருக்குமே ஆபத்து தான். வாயன் கூட அப்படின்னு சொல்லி சிம்பா, யானை, மான் 3 பேருமே எல்லா விலங்குகளும் அதே மாதிரி அந்த 2 ஓநாய்களும் இருக்கிற இடத்துக்கு போனாங்க. அவங்க அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து சொன்னாங்க. சிங் மான் கூட நான் நட்பு வச்சதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. சிங்க மான் கூட நட்பு வச்சுக்க கூடாதா? சிங்கம் சொன்னதை கேட்டு பில்லு ஓநாய் மர்மமா சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சு. அவங்க கிட்ட என்ன பேசிக்கிட்டே இருக்கீங்க? என்கிட்ட பேசுங்க. பில்லு சொன்னதை கேட்டு சிம்பா ரொம்ப கோவமா சொல்லுச்சு. நான் என்னுடைய காட்டு வாசிங்களை கிட்ட பேசிக்கிட்டே இருக்க. உன்கிட்ட நான் பேச மாட்டேன். நான் இவங்களோட ராஜா. இப்போ நீங்கள் ராஜாவே இல்லை, ராஜாவா இருந்தீங்க. உங்களுக்கு தெரியாது போல. காட்டுவாசிங்க என்ன அவங்க ராஜாவா ஏற்றுக்கிட்டாங்க. பில்லு அப்படி சொன்னதை கேட்டு சிம்பாவோட கோவம் கிட்டத்தட்ட ஆகாயத்தை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு. ஏய், உன்னை பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்ட? நீ இந்த காட்டோட ராஜாவாகிறதுக்கு முன்னாடி என் கூட சண்டை போட்டாக்கணும். சிம்பா அப்படி சொல்லிக்கிட்டு தான் இருந்துச்சு. அப்போ மான் சிம்பா கிட்ட சொல்லுச்சு. மகாராஜா, நீங்கள் இந்த ஓனாய்க்கிட்ட போய் சண்டை போட தேவையே இல்லை மகாராஜா. இந்த ஓனாய்க்கு நானே போதும். நான் அதுக்கிட்ட போய் சண்டை போடுறேன். அதை கேட்டு சிம்பா அங்கிருந்த விலங்குகள் எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ பில்லு மட்டும் சிரிச்சுக்கிட்டே மானை பார்த்து சொல்லுச்சு. அட, என் நிலைமைய பார்த்தியா? நான் போய் ஒரு மான்கிட்ட சண்டை போடணுமா? நான் உன்னை சண்டைக்கு கூப்பிடுறேன். சண்டையில் நான் செத்தேன்னா என்னோட கறியை நீ தாராளமாக சாப்பிடலாம். சிம்பா மானை தடுக்கிறதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணுச்சு. ஆனா மான் மட்டும் கேட்கவே இல்லை. கொஞ்ச நேரத்துல பில்லுவுக்கும் மானுக்கும் நடுவுல ஒரு பெரிய யுத்தமே நடந்தது. ஆனா நடந்த யுத்தத்துல மான் அங்கிருந்த எல்லா விலங்குகளையுமே ஆச்சரியப்படுத்திடுச்சு. மான் ரொம்ப சுலபமாவே பில்லுவை துவம்சம் பண்ணிடுச்சு. அப்போ பில்லு கேட்டுச்சு. நீ சாதாரணமான ஒரு மானு, அப்படி இருக்கும்போது உனக்கிட்ட இவ்வளோ சத்து எங்கிருந்து வந்துச்சு? பில்லு அப்படி கேட்டுச்சு. உடனே திடீர்னு அங்க ஒரு வெளிச்சம் வந்துச்சு. அந்த மான் ஒரு சிங்கமா மாறுச்சு. அத பார்த்து எல்லாரும் ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. அட, என்ன இது? நீ சிங்கமா மாறிட்ட? அப்பங்க திடீர்னு மறுபடியும் ஒரு வெளிச்சம் வந்துச்சு. அந்த வெளிச்சத்துல இருந்து ஒரு முனிவர் வந்து சிம்பா கிட்ட சொன்னாரு. உன்னோட நண்பன் மான் ஒரு சிங்கமா தான் இருந்தா. மானது என்னோட சாபத்தினால இது சிங்கமா இருக்கும்போது பாவப்பட்ட காட்டுவாசிகளை கொண்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதனால இந்த சிங்கத்தை பாவமா இருக்கிற மானா மாத்திட்டேன். அப்பதான் இதுக்கு தெரியும் சக்தி இல்லாம போனா என்ன ஆகும்னு. மானா மாறினதுக்கு அப்புறம் விழுந்து விழுந்து இது அழுது. அப்ப நான் இதுகிட்ட சொன்னேன், நீ மானோட ரூபத்துல சக்திசாலியான விலங்குகிட்ட நீ சண்டை போட்டா மறுபடியும் நீ சிங்கமா மாறிடுவேன்னு. அப்படி சொல்லி முனிவர் அங்கிருந்து போயிட்டாரு. அப்போ சிம்பா எதிர்க்க இருக்கிற சிங்கத்தை பார்த்து சொல்லுச்சு. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு உன்னோட பேர் இருக்கு சிம்பான்னு நீ சொன்னேன்னு. ஏன்னா நீ சிங்கந்தா. எந்த காட்டை பத்தி நீ சொல்லிக்கிட்டே இருந்தியோ அந்த காட்டு ராஜா நீதானே? அப்ப இன்னொரு சிங்கம் சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சு. நீ சரியா சொன்ன. இப்போ என் காட்டுக்கு நான் போறேன். ஆனா என்னோட நட்பு எப்பவுமே நீடிக்கும். அப்படி சொல்லி அந்த சிங்கம் அதோட காட்டுக்கு போயிடுச்சு. சிம்பா பில்லு டில்லு 2 பேரையுமே அடிச்சு அந்த காட்டை விட்டு அவங்க 2 பேரையுமே விரட்டிடுச்சு.